பெண்கள் உலகக் கோப்பையில் ஆஸ்திரேலியா அணிதான் அதிக முறை கோப்பை வென்று கோலோச்சி வந்தது. இந்த 52 ஆண்டுகால பெண்கள் கிரிக்கெட் போட்டி வரலாற்றில் முதல் முறையாக இந்திய பெண்கள் அணி உலகக் கோப்பையை தன்வசப்படுத்தியிருக்கிறது. இந்த வெற்றி எப்படி சாத்தியமானது, அதற்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றித்தான் நாம் இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிற விளையாட்டுகளை விடவும் கிரிக்கெட் விளையாட்டுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அதுலேயும் குறிப்பாக ஆண்கள் கிரிக்கெட் பக்கம் மட்டுமே இருந்த ரசிகர்களோட கவனம் தற்போது மகளிர் கிரிக்கெட் பக்கமும் திரும்பி இருக்கு. காரணம், மகளிர் கிரிக்கெட் அணி தங்களோட முதல் கோப்பையை வென்றிருக்காங்க. கடந்த நவம்பர் 2023 ஆண்டு இந்திய ஆண்கள் அணி தவறவிட்ட கோப்பையை இந்த 2025 ஆண்டில் இந்திய மகளிர் அணி சாத்தியமாக்கியிருக்காங்க. இந்த கோப்பையை வெல்றது எப்படி சாத்தியமாச்சுன்றதை விவரிக்கிற ஒரு சின்ன செய்தி தொகுப்பு தான் இது. கடந்த செப்டம்பர் 30 ஆரம்பித்த மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் களமிறங்கினாங்க. இந்திய அணி தங்களோட முதல் 2 ஆட்டங்கள்லையும் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகளை வீழ்த்தி ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செஞ்சாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து வந்த ஆட்டங்களில் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு உடனான ஆட்டத்தில் இந்திய அணி ஒரு பெரும் தோல்வியை சந்தித்ததுனால ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரும் விமர்சனமும் எழுந்துச்சு. இந்திய அணி ஒரு பெரும் சரிவை சந்திச்சாங்க. அதுலேயும் குறிப்பாக இங்கிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் வெறும் 4 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி தோல்வியை சந்திச்சாங்க. இந்த தொடர் 3 தோல்விகளால் நியூசிலாந்து கூட இந்திய அணி ஆட இருந்த போட்டி அவங்களுக்கு வாழ்வா சாவா போட்டியாக அமைஞ்சுது. அந்த போட்டியை ஜெயிச்சா மட்டுமே அவங்க அடுத்த சுற்றுக்கு முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. நியூசிலாந்து கூட ஆடின இந்திய அணி அவங்களோட அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி நியூசிலாந்தை வீழ்த்தி அரையிறுதிக்கு வெற்றி நடை போட்டாங்க. அரையிறுதி போட்டியிலையும் இந்திய அணிக்கு ஒரு மாபெரும் சவால் காத்திருந்தது. அங்கு அவங்களோட மோத இருந்தவங்க பலம் வாய்ந்த மற்றும் அதிக முறை சாம்பியன் பட்டம் என்ற ஆஸ்திரேலிய அணி. ஆஸ்திரேலிய அணியை வெல்றது அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்னு எல்லா தரப்புல இருந்தும் கருத்துக்கள் இருந்தாலும் இந்திய அணி தன்னம்பிக்கையோட அந்த போட்டியை எதிர்கொண்டாங்க. அந்த போட்டியில ஆஸ்திரேலியா இந்திய அணிக்கு 339 ரன்களை இலக்காக நிர்ணயிச்சாங்க. மகளிர் உலகக்கோப்பை வரலாற்றிலே இதுதான் அதிகபட்ச இலக்குனே சொல்லலாம். அப்படி களமிறங்கின இந்திய அணியோட வீராங்கனைகள் தொடக்கத்தில் அடுத்தடுத்து விக்கெட்களை இழந்து ரொம்பவே தடுமாறினாங்க. அந்த சமயத்தில் இந்திய வீராங்கனையான ஜெமிமா ராட்ரிக்ஸ் அவங்களோட சதத்தை பூர்த்தி செஞ்சு இந்திய அணியை வெற்றியின் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு போனாங்க. அவங்களுக்கு உதவியாக நம்ம இந்திய கேப்டன் ஹர்மன்பிரீத் கௌரும் 68 ரன்களை குவிச்சாங்க. இறுதியில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதி போட்டிக்குள்ள வெற்றி நடை போட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக ஜெமிமா ராட்ரிக்ஸோட 127 ரன்கள் ரொம்பவே முக்கியம் வாய்ந்ததாக அமைஞ்சது. அந்த மேட்ச்ல மட்டும் ஜெமிமா ராட்ரிக்ஸ் சதத்தை பூர்த்தி செய்யாமலோ இல்லைன்னா அவங்களும் அவுட் ஆயிருந்தா இந்த 52 ஆண்டுகால உலகக்கோப்பை கனவு திரும்பவும் கனவாகவே போயிருக்கும். இந்த வெற்றியின் மூலம் இறுதி போட்டிக்குள்ள நுழைஞ்ச இந்திய அணியோட மோத இருந்தவங்க தென்னாப்பிரிக்க அணி. இறுதி போட்டியில டாஸ் ஜெயிச்ச தென்னாப்பிரிக்க அணி பவுலிங்கை தேர்வு செஞ்சாங்க. முதலாவதாக களமிறங்கின இந்திய அணிக்கு தொடக்க வீராங்கனைகளான ஸ்மிருதி மந்தானா மற்றும் ஷெஃபாலி வர்மா ஜோடி ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்தாங்க. 2 பேருமே அரை சதத்தை பூர்த்தி செஞ்சதோடு ஒரு நல்ல தொடக்கத்தை அமைச்சு இந்திய அணிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை கொடுத்தாங்க. அடுத்து வந்த தீப்தி சர்மாவும் அவங்க பங்குக்கு ஒரு 58 ரன்களை குவிச்சு இந்திய அணியை ஒரு நல்ல இலக்கை நோக்கி நகர வச்சாங்க. இறுதியில் இந்திய அணி 298 ரன்களை குவிச்சாங்க. இறுதி போட்டியில் 299 ரன்களை எடுத்தா சாம்பியன் ஆகலாம் அப்படின்ற இலக்கோட களமிறங்கின தென்னாப்பிரிக்க அணிக்கு நம்மளோட இந்திய வீராங்கனைகள் ஒரு பெரும் சவாலாக திகழ்ந்தாங்க. இந்திய வீராங்கனைகளோட பந்து வீச்சை சமாளிக்க முடியாம தென்னாப்பிரிக்க அணி தங்களோட அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்து ரொம்பவே தடுமாறினாங்க. என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் சரிஞ்சுக்கிட்டே இருந்தாலும் தென்னாப்பிரிக்காவோட கேப்டன் லாரா மட்டும் நிலைச்சு நின்று ஆடி இலக்கை நோக்கி தென்னாப்பிரிக்காவை நகர்த்திக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட சதத்தையும் பூர்த்தி செஞ்சாங்க. இப்படி பரபரப்பான கட்டத்தை நோக்கி இந்த மேட்ச் நகர்ந்துட்டு இருக்க சமயத்தில் தீப்தி சர்மா வீசிய ஒரு பந்தை லாரா வான் நோக்கி அடித்தப்போ அதை இந்திய வீராங்கனையான அமன்ஜோத் கவுர் ரொம்பவே சாமர்த்தியமாக பிடிச்சு அவங்கள வெளியேற்றினாங்க. இந்த ஒரு தருணம் தான் இந்த மேட்சோட திருப்பு முனைனே சொல்லலாம். இந்த கேட்சை மட்டும் அவங்க விட்டுருந்தாங்கன்னா ஒருவேளை தென்னாப்பிரிக்கா இந்த போட்டியை ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல இருந்து இந்திய அணியோட ஏறுமுக ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்க அணி அடுத்தடுத்து தங்களோட விக்கெட்களை இழந்து 52 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்திச்சாங்க. இதன் மூலம் இந்திய மகளிர் அணி தங்களோட முதல் உலகக்கோப்பையை முத்தமிட்டாங்க. அதாவது 52 ஆண்டுகால உலகக்கோப்பை வரலாற்றில் இந்திய அணி தங்களோட முதல் உலகக்கோப்பையை வென்று சாம்பியனா தடம் பதிச்சாங்க. இந்திய ஆண்கள் கிரிக்கெட் அணி தங்களோட முதல் உலகக்கோப்பையை வென்றப்போ ஆண்கள் கிரிக்கெட்டோட பொற்கால் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அதே போல இந்த நவம்பர் 2025 மகளிர் அணி தங்களோட முதல் உலகக்கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. இங்கிருந்து இந்திய மகளிர் கிரிக்கெட்டோட பொற்கால் ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். மேலும் இந்த வெற்றி இன்னும் பல இந்திய பெண்களை கிரிக்கெட்டை நோக்கியும் அவங்களோட கனவுகளை நோக்கியும் ரொம்பவே நம்பிக்கையோடையும் கம்பீரத்தோடையும் நகர வைக்கணும்னு நம்பலாம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக நான் உங்கள் யோகேஷ்.